ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் வணக்கம். டே இன் மை லைஃப் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. மார்னிங்கே வந்துட்டு நான் சமைச்ச தண்ணி, அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி, இது ஏதாவது மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரெசன்ட் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இந்த செடிங்களுக்கு ஊற்றுறது தான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணுற ஒர்க்கு. இந்த குட்டி குட்டி செடிங்க தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி செடி, அப்புறமா சங்குப்பூ, கொஞ்சம் ஆலோவேரா, அதுக்கப்புறமா மாதுளஞ்செடி, அதுக்கப்புறமா செவ்வந்தி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி இதெல்லாம் வச்சுருந்தேங்க. நான் அதெல்லாம் வந்து நிறையா போயிடுச்சு. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1.5 months ஆகிடுச்சு நான் போனதுனால. அந்த கேப்பில் வந்து நிறைய செடிங்க வந்து அழிஞ்சிருச்சு. கருவேப்பிலை செடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது மார்னிங் கொஞ்சம் 8 o'clock அந்த மாதிரி எடுத்ததுனால கொஞ்சம் டிம்மாக தெரியுது. வெயில் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் நல்லா வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக இந்த பிரண்டை துவையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். மாதுளஞ்செடி வந்து நான் அடிக்கடி ட்ரிம் பண்ணிடுவேங்க. ஏன்னா ரோடுக்கிட்டே இருக்கனால போகிற வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அதாவது பூ வர ஏரியா மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துருவேன். கையிலேயே எடுத்துருவேன். அப்போ வந்துட்டு புதுசு புதுசாக கிளைங்க வந்து வர ஆரம்பிச்சிரும். அப்போ புதுசு புதுசாக காய் வர்றது இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிரும். பக்கத்துலேயே ஜன்னல் இருக்கனால ஜன்னலில் போய் நிறையா செடிங்க வந்து மோதிடுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் இப்போ கையிலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துறது. மேக்ஸிமம் அதில் வந்துட்டு காய்னா ஒரு 5-6 காய் தான் வரும். நம்ம அதில் போய் அதை இது பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நிறையா அது வந்து விட்டுருவோம். நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க குட்டி குட்டி செடிங்க தான் வச்சுருக்கேன். பெருசாக வந்து இல்லை. முருங்கை மரத்தில் வந்து நிறைய காய் வந்து பிடிச்சிருந்தது. நிறையா பேர்த்துக்கு கொடுத்தோம். நெய்பர்ஸ்க்கு வந்து கொடுத்தோம். அம்மா வீட்டுக்கு நிறையா கொடுத்து விட்டே இருந்தேன். இன்னுமே நிறைய காய்ங்க வந்து இருக்குது. சீசன் வந்து இருக்குது போல். நான் மாடி மேலேருந்து எடுத்து இன்னொரு நாள் ஷூட் பண்ணி வந்து அனுப்புகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. செம்பருத்தி ஆக்சுவலாக நிறையா பூ வந்து கொடுத்துட்டு இருந்ததுங்க. டெய்லியுமே சாமிக்கு வந்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து சீசன் இல்லை போல். அதனால் பூவே பெருசாக இல்லை. இலைங்களே பாதி கொட்டிருச்சு. ஆலோவேரா அப்பப்போ ஜூஸ் போடுறதுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். சங்குப்பூ டீ ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு, ஆசிடிட்டி இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்டேக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது. சங்குப்பூ வெளியே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக பக்கத்து வீட்டிலேருந்து எங்களுக்கு வந்து வந்தது தாங்க. நாங்களாம் வந்து விதை போட்டு வரல. ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு எங்கள் வீடு வந்து இப்படி தாங்க இருந்தது. அவ்வளோ மெஸ்ஸாக இருந்தது. எப்படிடா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படி தான் இருந்தது. டக்குன்னு பாட்டி என் கூட இருந்தாங்க. டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹாலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் தான் பயங்கர ஷாக் வந்து இருந்தது. இந்த வார்ட்ரோப் வந்து ப்ரெசென்ட்காக வாங்கியிருந்தோங்க. 230 rupees தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே நல்லா உழைக்குது. இதெல்லாம் பாருங்கள், நான் துவைச்சி வச்சதை அப்படியே சொருகிட்டு போயிருக்கேன். ஏன்னா எனக்கு கால் வலினால என்னால் மடிக்க முடியல. அப்படியே வச்சுட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நான் லைவில் வந்து ஷூட் பண்ணி போடுறேன். எப்படி வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கிச்சனோட நிலமை இப்படி தாங்க இருந்தது நான் வந்த அன்னைக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் வீடு வந்து பெருசு தான். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்தளவுக்கு இருந்ததே பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு 3 hours கிட்ட ஆச்சுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நார்மலாக ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோடய ரியாலிட்டி. டெய்லியுமே வீடு க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் மிஸ்அப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கனால. நம்ம மேபி குட்டியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். கிச்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுருப்பேங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்கு வந்து ஓடும். இப்போல்லாம் இந்த காலை வச்சுட்டு பண்ண முடியறதில்ல. உட்காந்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை நான் வந்து கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 hours வந்து செய்கிறேன். 1 hour செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிடலாம் அப்படின்றதுக்காக முருங்கை கீரை சூப் தாங்க செஞ்சுருந்தேன். 1 2 கட் பண்ணி போட்டு ஆக்சுவலாக எனக்கு செய்யவே முடியல. இருந்தாலுமே தாங்க முடியாமல் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதனால் கையிலேயே அப்படியே கட் பண்ணி போடுறது வீடியோவில் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. முருங்கை இலையை 1 2 கட் பண்ணி போட்டுட்டு இது கூட கார்லிக், அப்புறமா சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம்.
உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி விடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவு தண்ணி பாதி வற்றி வரணும். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து 1 டம்ளராக மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். உப்பு அளவாக சேர்த்துக்கலாம். நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க, வயிறு கெட்டு போயிடும். பாதி அதாவது 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா நம்ம பாதி டம்ளர் மட்டும் கன்சியூம் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. வீக்லி ட்வைஸ் தாங்க எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நீங்கள் முருங்கைக்கீரை சூப் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடிக்கடி இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ், அப்புறம் சங்குப்பூட்டி, செம்பருத்தி பூட்டி இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா டிராஸ்டிக்காக வெயிட் வந்து இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 4 கேஜி வந்து ரெடியூஸ் பண்ணணும். வீட்டுக்கு போய் 1.5 மந்த்ஸ் ஆச்சு. அதில் வந்துட்டு கொஞ்சம் கெயின் பண்ணிட்டேன், 4 கேஜி கிட்ட. நான் அது எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேங்க, எவ்வளோ ஏறி இருக்கேன் என்ன ஏதுன்றது எல்லாமே. நீங்கள் லைவ் வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். லைவில் வந்துட்டு நான் என்ன சமைக்கிறேனோ, என்ன வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே லைவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நான் த்ரோட் பயங்கரமாக இன்ஃபெக்டடாக இருக்கனால கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். கரெக்டாக துணி வந்து மடித்து காய போட்டிருந்தேன், எல்லா கொடியும் கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மறுபடியும் எடுத்து காய போடுற மாதிரி தான் இருந்தது. நம்ம என்றைக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து வருது. என்ன டைமிங்னே தெரில நம்மளுக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். Until then, bye bye and take care.